தையிட்டி விகாரைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைப்பு. இலங்கையை உலுக்கிய விபத்து, காயமடைந்தவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து டக்ளஸ் தேவானந்தா வெளிப்படை. பேருந்து விபத்தில் இறந்த அடையாளம் தெரியாதவரின் சடலம் மருத்துவமனையில் தொடர்ந்து வைப்பு. தமிழர்களை தொடர்ந்து அலட்சியப்படுத்தும் அனுர அரசாங்கம், ஸ்ரீநாத் எம்பி சாடல். முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவி அமைக்க திட்டம், லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் தெரிவிப்பு. இடப்பெயர்வின் வலி எனக்கும் தெரியும் என்கிறார் வடமாகாண ஆளுநர். சுமந்திரனுடனான திடீர் சந்திப்பு, வடக்கு கிழக்கின் சபைகளில் ஆட்சி அமைக்க தயார் என்கிறார் சித்தார்த்தன். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் தையிட்டி விகாரைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வழங்கி வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளையில் சட்டவிரோதமாக மக்களின் காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட திஸ்ஸ விகாரை கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டம் இன்று இடம்பெற்றது. குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். யாழில் சட்டவிரோதமாக மக்களின் காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட திஸ்ஸ விகாரை கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றும் இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் நடைபெற்ற இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டதோடு வழமையைப் போல காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்ததை அவதானிக்க முடிந்தது. கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்ந்து சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெரண்டியல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் 23 பேர் பலியாகினர். இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த 44 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் கொத்மலை பிரதேச வைத்தியசாலை, நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, பேராதனை, கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவோர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தரப்பும் பேச்சுக்களை முன்னெடுக்கவில்லை என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் எமது கட்சி ஊர்காவல்துறை மற்றும் நெடுந்தீவு ஆகிய சபைகளில் முதன்மை நிலையில் உள்ளது. அதைவிட ஏனைய சபைகளில் எமது கட்சி தீர்மானிக்கத்தக்க ஆசனங்களை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் எப்போதும் நடைமுறை சாத்தியமான விடயங்களை ஏற்றுக்கொள்ளும், பேசுகின்ற, சிந்திக்கின்ற தரப்போடு கைகோர்ப்பதற்கு தயங்குவதில்லை. உள்ளூராட்சி சபைகளில் நாம் நம்முடன் இணைந்து பயணிக்கக்கூடிய தரப்புகளோடு கூட்டணிந்து செயற்பட தயாராக இருக்கிறோம். எனினும் தேர்தல் நிறைவடைந்து இதுவரையில் எந்த ஒரு தரப்பும் உத்தியோகபூர்வமாக உடன் பேச்சுக்களை நடத்தவில்லை. உத்தியோகபூர்வமான அழைப்புகள் அல்லது கோரிக்கைகள் விடுக்கப்படுகிற பொழுது இறுதி முடிவை அறிவிப்போம் என டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத நபரொருவரின் சடலம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றது. கெரண்டியல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் இன்று வைத்தியசாலையில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனையின் பின் நேற்று உறவினரிடம் கையளிக்கப்பட்டது. அடையாளம் காணப்பட்ட இன்னும் சிலருடைய சடலங்கள் இன்று பிரேத பரிசோதனையின் பின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் குறித்த பேருந்து விபத்தில் இறந்து அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கம்பளை மருத்துவமனையில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய இனத்தை அலட்சியப்படுத்துகின்ற அவர்களின் நியாயமான கோரிக்கையை செவிமடுக்காத போக்கில் இந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் நடந்து கொள்வதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். தமிழின் அழிப்பு வாரம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணர்வு பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சத்துக்கொண்டான் பகுதியில் பாரிய படுகொலைகள் நடத்தப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. ஒரு இன அழிப்பு நோக்குடன் வடகிழக்கில் பல படுகொலைகள் நடத்தப்பட்டதோடு எமது விடுதலை போராட்டத்தை நசுக்குவதற்கு பல இடங்களில் படுகொலை நடத்தப்பட்டது. சத்துருக்கொண்டானை நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொண்டு செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த விசாரணை முடக்கப்பட்டது. இன்று இந்த அரசாங்கம் பட்டலந்த வதைமுகாம் விடயங்களை கையில் எடுத்து அது தொடர்பான விசாரணைகளை மீள முன்னெடுத்திருக்கும் அதே நேரம் வடக்கு கிழக்கு பல இடங்களில் படுகொலைகள் நடைபெற்ற வரலாற்றின் சாட்சியங்களாகவும் ஆவணங்களாகவும் இருக்கின்ற போதிலும் அது தொடர்பான எந்த முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படாமல் தமிழ் மக்களை உதாசீனப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவியை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் என தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொதுக்கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அருள்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் கடந்த கால சூழ்நிலைகளை அவதானிக்கின்ற பொழுது போரில் இறந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூபி ஒன்றை அமைக்க திட்டமிடுகிறார்கள். அதுவும் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் நிறுவ இருக்கிற தூபியும் வித்தியாசமானது. எங்களுடைய இன அழிப்பை இல்லாமல் போக செய்கிற ஒரு முயற்சியாக இது இருக்கிறது. இது நாங்கள் இனமாக அழிக்கப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய முனைந்தாலும் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளின் அடித்தளத்தில் இந்த இடத்தில் நினைவு தூபி 80 வருடம் காலாகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டோம் என்பதை நினைவு கூறுகிறது. சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தொகை வகையின்றி கொல்லப்பட்டோம். உரத்து கூறுகிற ஒரு விடயமாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இன்றைய நாளில் கனடாவில் பிரண்டன் நகரில் பிரண்டன் மேயரின் ஒத்துழைப்பில் பிரம்மாண்டமான நினைவு தூவி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த நிகழ்வில் நானும் அங்கு கலந்து கொண்டேன். இன்றைய நாளில் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. நமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவு தூவியை நாங்கள் அமைக்க வேண்டும். இந்த இடத்தில் அதற்குரிய பல்வேறு விடயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதற்கு இந்த காணியை உரியவர்களிடமிருந்து பெற்று மிக விரைவில் தொடர்கின்ற ஆண்டுகளுக்குள் இந்த இடத்தில் அதை நினைவு கூறக்கூடிய வகையில் இங்கே கொல்லப்பட்ட மக்கள் இந்த இடத்தில் இறுதி யுத்தத்தில் இறந்து போனவர்களை நாங்கள் நினைவு கூறுகிற வகையில் அவர்களுடைய பெயர்களை தாங்கி வரக்கூடிய வகையில் சில நினைவு விடயங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் தெரிவித்துள்ளார். இடம்பெயர்வின் வலி உங்களைப் போல எனக்கும் நன்றாகவே தெரியும். நானும் உங்களைப் போல இடம்பெயர்ந்து சென்ற ஒருவன் தான் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். மயிலிட்டியில் திறப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நான் உதவி அரசாங்க அதிபராக கடமையாற்றினேன். 1996ஆம் ஆண்டு நாம் இங்கு வந்தபோது இடம்பெயராமல் தங்கியிருந்த தையிட்டி மக்கள் சிலரை ராணுவத்தோடு வந்து நான் பார்வையிட்டேன். அப்போது மயிலிட்டியில் உள்ள ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வீடுகள் அனைத்தும் நல்ல நிலையில் இருந்ததை நான் நேரடியாக கண்டிருந்தேன். 2015ஆம் ஆண்டு மாவட்ட செயலாளராக நான் மாவட்டத்துக்கு வந்த பின்னர் மயிலிட்டி பகுதியை வந்து பார்த்தபோது அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது. நல்ல நிலையில் இருந்த வீடுகள் பல இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. 2015ஆம் ஆண்டு மாவட்ட செயலாளராக நான் வரும்போது மாவட்டபுரம் சந்தி வரையில் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் படிப்படியாக இங்கே மீள்குடியேற்றம் நடைபெற்றது. அதே காலகட்டத்தில் யாழ் மாவட்ட ராணுவ தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க, தர்ஷன கெட்டியாராட்சி ஆகியோர் மீள்குடியமர்வு செயற்பாட்டுக்கு முழுமையாக ஒத்துழைத்தனர். அவர்கள் இன்னும் சில காலம் இருந்திருந்தால் மேலும் பல காணிகளை விடுவித்திருக்க முடியும். அடிக்கடி ராணுவத்தை சந்தித்து காணி விடுவிப்புக்கான கோரிக்கையை முன்வைத்து இவற்றை நாங்கள் சாத்தியமாக்கி இருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அதேபோன்று தமிழரசு கட்சியும் சில சபைகளை விட்டுக் கொடுத்து ஏனைய தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்குரிய வழிவகைகள் தொடர்பில் ஆராய்வதாக சித்தார்த்தன் குறிப்பிட்டார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மு. சந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.